பௌர்ணமியில் இந்த பிரெயின் அதிகமாக வேலை செய்யும். அப்போ ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆற்றல் அதிகமாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா என்ன பண்ணுவோம்னா டக்கு 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 டக்குன்னு எடுத்துரும். இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க, அவசியம் போய் அதில் கலந்துக்கோங்க. சித்தருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ரெண்டாவது, நீர்நிலைகளில் குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போய் கடலில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குன்று, கரடு, மலை இந்த பகுதியில் எல்லாமே பௌர்ணமியின் போது நிலவின் ஒளி அதிகமாக விடும். திருப்பதி பார்த்தீங்கன்னாலே சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ஸ்தலம் திருப்பதி. இல்லை தாமரைக்கு அதீத சக்தி, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பூக்களுக்கும் அதீத சக்தி. இந்த அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுக்கு மல்லியை நீங்கள் இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியில் முகம் கழுவுனீங்கன்னா அதீத சக்தி. எடுத்தான் கவுத்தமான எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கானாலே அவன் தெளிவாக இருக்கான்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் தப்பே நடக்காது. அதனால் உங்களுக்கு நிச்சயமாக தெளிந்த புத்தி இருக்கிறவங்கக்கிட்ட செல்வம் சேரும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாதம் பௌர்ணமி தினம் வரதாங்க செய்யுது. ஆனால் பௌர்ணமி தினத்தில் சில வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்றதன் மூலமாக மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு இந்த பௌர்ணமி தினத்தை நாம் சித்தர்களோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. சிலர் என்ன சொல்கிறாங்க, சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனாக்க செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, சித்தர்களுடைய ஜீவ சமாதியுடைய வழிபாட்டு முறைகளே மன அமைதிக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்தேகத்தை நம்ம எங்க மனசுலயே வச்சுக்கணும். சித்தர்களுக்கும் பௌர்ணமி தினத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, சித்தர்களுடைய அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள்லாம் உண்மைதானா அப்படின்றத நம்ம கேட்டு தெளிவு பெறதுக்காகவே நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க குருஜி அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள். வாங்க குருஜியை சந்திக்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, சித்தர்களுக்கும் பௌர்ணமிக்கும் தொடர்பு உண்டா? ஏன்னா உங்களை விட இதை அழகாக எடுத்து சொல்கிறதுக்கு வேறு ஆள் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சித்தரோடையே நீங்கள் பயணிச்சுட்ருக்கீங்க, கிழக்கு சித்தரோடையே. அப்படின்னும் போது அந்த தொடர்பு பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சொல்லப்படக்கூடிய நிறைய கருத்துக்களை நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில். சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனாக்கா செல்வ வளம் பெருகும், கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லைல்லப்பா மன அமைதிக்கு தான்ப்பா ஜீவ சமாதி போகணும் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் எது உண்மை? ஓகே, முதலாவது பிரதானமே மன அமைதிக்காக தான். நீங்கள் ரெண்டு விஷயம் நோட் பண்ணுங்கள். ஒன்று, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அது அமாவாசை. நேர் 180 டிகிரியில் அவங்க இருக்கும்போது பௌர்ணமி. நிலவை மையப்படுத்தி இந்த ரெண்டுமே இங்கே கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. அமாவாசையில் சந்திரன் 0 ஆகிறார். சந்திரன் மதிக்காரகன். நீங்கள் ரெண்டு இடத்துல கவனமாக இருக்கணும். ஒன்று, நீங்கள் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு கவனமாக இருக்கணும். அதனால தான் அமாவாசைக்கு உங்களை கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக இல்லை. அமாவாசை அன்னைக்கு சில பேருக்கு இந்த பைத்தியம் பிடிக்கிறது, கோபம் அதிகமாக வர்றது, சந்திராஷ்டமம் என்ன பண்ணுமோ அதை அப்படியே அமாவாசையும் பண்ணும். அதனால் அன்னைக்குன்னு உங்களுக்கு கோபம் திடீர்னு ரைஸ் ஆகும். அன்னைக்கு காலையில் சண்டை போட்டிங்கன்னா அந்த வார்த்தை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே வார்த்தையை நீங்கள் ஒரு 4வது திதியில் பயன்படுத்துனீங்கன்னா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அன்னைக்கு ரெண்டு பேருமே வாக்குவாதமாகி அது டிவோர்ஸ் அளவுக்கு பெரிய அளவுக்கு போயிடும். அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீ வேலைக்கு கூட போகாத, அமைதியாக கோயிலில் போய் செவனேன்னு உட்காந்துரு, பிரச்சனையை தவிர்த்திடலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று, பௌர்ணமியில் இந்த பிரெயின் அதிகமாக வேலை செய்யும். அப்போ ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆற்றல் அதிகமாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா என்ன பண்ணுவோம்னா டக்கு 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 டக்குன்னு எடுத்துரும். அதனால கொடையை விரித்து மடியை விரித்து அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்துடும் எல்லாருமே. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க, அவசியம் போய் அதில் கலந்துக்கோங்க. சித்தருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ரெண்டாவது, நீர்நிலைகளில் குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போய் கடலில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. கடலில் குளிக்க முடியலன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது நல்லது. இந்த குன்று, கரடு, மலை இந்த பகுதியில் எல்லாமே பௌர்ணமியின் போது நிலவின் ஒளி அதிகமாக விடும். திருப்பதி பார்த்தீங்கன்னாலே சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ஸ்தலம் திருப்பதி. அதுலேயுமே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கூட அசுப கிரகம் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது சூப்பராக பலன் கொடுக்கும். அசுப கிரகம் இருந்துச்சு அப்படின்னா திருப்பதி போனீங்கன்னா அது எதிர்மறையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பியூர்லி அந்த கோவில் சந்திரனுடைய ஒளியை மட்டுமே குறிவைத்து கட்டப்பட்டு இருக்கிறது. அதனால்
கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் சந்திரனுடைய எனர்ஜியே இல்லை, நீங்கள் சந்திரனுக்காக ஒரு ராசிக்கல் போடுறீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு முறை நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க, உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை செல்களும் சார்ஜ் ஆயிரும், சார்ஜ் ஃபுல் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு அது தாங்கும். சில பேர் கர்மா கழியணும்னா நீங்கள் திருப்பதியில் உங்கள் செப்பலை அங்கேயே விட்டுட்டு வர்றதுமே ரொம்ப நல்லது. பௌர்ணமிக்கு போகிறது அதை விட ரொம்ப நல்லது திருப்பதிக்கு நீங்கள் போகிறது. இப்படி சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற திருத்தலங்களுக்கு நீங்கள் பௌர்ணமிக்கு சென்று இரவு நில ஒளியில் நிற்கிறது மகாசக்தி. ஆட்டிசம் ஒரு குழந்தைக்கு இருக்குது, மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் பௌர்ணமி நில ஒளியில் வெளியில் வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தைக்கு ரெகுலராகவே நீங்கள் முகம் கழுவி விட்டு பாருங்கள், நிச்சயமாக அந்த மூளை வளர்ச்சிங்கிறது அதிகமாகும். உங்களுக்கு கண் பார்வை மங்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த தண்ணியில் நல்லா கண்ணில் தெளித்து முகம் கழுவி பாருங்கள், உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை நாங்கள் எங்கள் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பண்ணுறோம். இந்த பௌர்ணமி தீர்த்தத்துக்கு நாங்கள் காத்திருப்போம். அது பௌர்ணமி அடிக்கும்போது ஃபுல்லாக தண்ணி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் இதுக்குன்னே ஒரு கிணறு வெட்டி வச்சுருக்கோம். அந்த கிணறு தண்ணி அப்படியே யூஸ் பண்ணுவோம். பாத்திரங்கள் எல்லாமே நறுக்கி வச்சுருப்போம். இதில் தாமரைக்கும் அதீத சக்தி, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பூக்களுக்கும் அதீத சக்தி. இந்த அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அடுக்கு மல்லியை நீங்கள் இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியில் முகம் கழுவுனீங்கன்னா அதீத சக்தி. நாங்கள் தீர்த்தத்துக்கு அதுதான் பயன்படுத்துகிறோம். இப்படி நிலவை ஈர்த்து தன்னுடைய சக்தியை தண்ணிக்குள்ளே அடக்கி அதை நம்ம பயன்படுத்தும் போது அதீத சக்தி கிடைக்கும். கண் பார்வை தெளிவு வரும். அந்த காலத்தில் நட்சத்திரங்களை எல்லாமே வெறும் கண்ணிலேயே சில பேர் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய பார்வை திறன் கம்மியாயிருச்சு. அந்த நான் சிறு வயதில் இருக்கும்போதே தோட்டத்தில் இருக்கிற தூரத்தில் இருக்கிறவங்கள என் பாட்டி வந்து கூப்பிடுவாங்க, இவன் தான் வரான் அப்படின்னு சொல்லி என் பாட்டி கூப்பிடுவாங்க. இன்றைக்கி எனக்கே அந்த பார்வைலாம் இல்லை. என் பாட்டிக்கு வயசு அப்போல்லாம் 50 தாண்டி இருக்கும் நான் சொல்லும்போது. கிட்டத்தட்ட அவங்கள 1 கிலோமீட்டருக்கு பார்க்குறாங்க. நம்மளாம் இப்போ ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, தான் அவன் வந்துட்டுருக்கான், அவன் தான் வரான், ஒரு சின்ன அசைவுகளை வச்சு இவன் தான் நடந்து வரான்னு துல்லியமாக என் பாட்டி சொன்னாங்க. கண் பார்வை இதை நீங்கள் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு கண் பார்வை, கண் சார்ந்த பிரச்சனைகள், மூளை சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாம் ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2வதாக கேட்ட செல்வம் தானாக பெருகும். முதல்ல மன அமைதி. ஒருத்தனுக்கு மன அமைதி இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது அப்படிங்கிறப்ப அவன் கோபமும் படலை, எடுத்தான் கவுத்தமான எந்த முடிவும் அவன் எடுக்காமல் இருக்கானாலே அவன் தெளிவாக இருக்கான்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் தப்பே நடக்காது. அதனால் உங்களுக்கு நிச்சயமாக தெளிந்த புத்தி இருக்கிறவங்கக்கிட்ட செல்வம் சேரும். பணத்தை விரயம் பண்ண மாட்டீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து தான் இந்த முடிவை அவங்க செய்வாங்க. அதனால் பௌர்ணமிக்கு சித்தர் கோவிலுக்கு போங்க, ஜீவ சமாதிக்கு போங்க. இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய லைட்டில் கடவுளுடைய துகள் அதிகமாக பரவும். இதுதான் இங்கே சீக்ரெட். சூரியனுடைய ஒளியனுடைய நிறம் வந்து வெள்ளை கலர் தான். அதை அப்படியே உள்வாங்கி வெளியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன், அவ்வளோதான். அது குளிர்ச்சி. இங்கே இடையில ஒன்று நடக்குது. என்னென்னா அங்கே ஹீட்டை அவர் இழுத்து குளிர்ச்சியை கொடுக்குறார். உதாரணத்துக்கு கடல் நிறைய உப்பு தண்ணீர் இருக்குது, ஆனால் ஆவியாகி மேலே போயிட்டு மீண்டும் மழையாக பொழியும் போது நன்னீராக மாறிடுது. இங்கே ஒரு சாரி ஏசி முகத்திலே அடிக்குது. வந்தானே ஆஃப் பண்ணி போலாங்குறிச்சி. கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை இந்த பிரபஞ்சம் அந்தர வெளியிலேயே வச்சிருக்குது. இதே மாதிரி தான் சூரியனுடைய ஹீட் எனர்ஜியை கூலிங் எனர்ஜியை மாற்றக்கூடிய சக்தியை நிலவு பண்ணுறார். அதனால் இந்த நில ஒளி எப்போ, அதாவது எல்லா ஒளிகளும் கலந்துருச்சு, ஒரு எல்லோ கலரில் மாறிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடு வந்து தடைபடும். ஆனால் வெள்ளை நிற ஒளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் அதீத வேகத்தில் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் கடவுளை குடிக்கக்கூடிய எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல. வள்ளலார் எடுத்துக்கோங்க, அவர் ஜோதின்னு தான் சொன்னார், அவருமே வெண்ணாடை தான் தனிச்சிருந்தார். நீங்கள் ஈஸ்வரை எடுத்துக்கோங்க, அவரும் வெண்மை தான் குறிக்கும். மற்ற மதங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே இறைவன் அப்படின்னாலே ஒயிட் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த ஒயிட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். இது கூட மற்ற ஒளி லைட்டு கலக்காத வரைக்கும் இதனுடைய வேகம் அதீதமானது. வேகம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் நினச்ச வேகத்தில் நீங்கள் பயணிக்க முடியும். அப்படி உங்களால் பயணிக்க முடியும்னா நீங்கள் தான் கடவுள். இது வார்ம் ஹோல்குள்ளே நடக்க முடியும் அப்படின்னா இது சயின்ஸ் படி. இதை நீங்கள் நம்புனீங்க, நான் சொல்கிறது அப்படியே நம்புனீங்கன்னா நீங்கள் ஆன்மீகவாதி. அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு
நீங்கள் வார்ம் ஹோலையும் சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா இந்த பூமி ஒரு வார்ம் ஹோலுக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் வார்ம் ஹோலுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது ஒளியை விட அதிகமாக பயணிக்கும் போது உங்களால் இறந்த காலத்திற்கும் செல்ல முடியும், எதிர்காலத்திற்கும் செல்ல முடியும். இது ரெண்டும் ஆன்மீகத்தில் சாத்தியம். இந்த தியரிஸ் வந்து நம்ம நிறைய பேசுகிறோம், ஆனால் யாருக்கும் இது சம்மந்தப்பட்ட புரிதல் கிடையாது. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அந்த ஒளியோட ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா நம்ம கணக்கீடே அதுதானே வச்சுருக்கோம், லைட்டில் எத்தனை லைட்ஸ் தானே நம்ம கணக்கே வச்சுருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ வார்ம் ஹோல் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத, அதாவது சாமானிய மக்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் அழகாக பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் ஆமாம், அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தையும் அழகாக சொன்னீங்க. ஏன் பௌர்ணமி தினத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஸோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், தண்ணி வந்து அமாவாசை பௌர்ணமி தினத்தில் வச்சு நம்ம அதை பூஜையெல்லாம் பண்ண வேணால் அதை நிலவொளியில் வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம், அதில் எப்போ அந்த அடுக்குமல்லியை போடணும்? கண்ணாடி பாத்திரம் பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா தாமிர பாத்திரம் இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. வேற எந்த பாத்திரமும் பயன்படுத்த வேண்டாம். கண்ணாடி மட்டும்தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும், மொத்த லைட்டையுமே தண்ணிக்குள்ள அப்படியே உள்ள இறக்கும். ஒளி சிதறலே அடையாது. இங்கே ரெண்டு நடக்கும் ஒளியில், ஒளி விலகல் ஏற்படும், ஒளி ரிஃப்ராக்ஷனும் நடக்கும். ஒன்னோட ஒன்று வினையும் புரியும் ஒளி. அப்படி வினை புரிஞ்சிட்டாலும் அதனுடைய தன்மை மாறிடும். நீங்கள் தண்ணிக்குள்ளே கை இந்த ஒரு விரல் விட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா அதனுடைய தன்மை நேர்மறையாக மாறும். இப்படி ரிவர்ஸில் சுற்றிட்டீங்க அப்படின்னாலே அந்த தண்ணியோடைய ஆற்றல் எதிர்மறையாக மாறிடும். நீங்கள் இந்த விஷயத்துன்னு இல்லை, ஒரு சமையல் கலக்கிறப்ப கூட, குழம்பு கலக்கிறப்ப கூட நீங்கள் இந்த ஆங்கிளில் மட்டும் இந்த ரைட்டு கிளாக் வைஸ் மட்டும்தான் நீங்கள் சுற்றணும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் எல்லா மோட்டருமே பாருங்கள் இப்படி சுற்றுற மாதிரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துக்கு பாய்ச்சினீங்கன்னா செடி சீக்கிரமாக வளரும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 செடி பக்கத்தில் வச்சு தண்ணியை ரிவர்ஸில் சுற்றி இந்த செடிக்கு ஊற்றுங்க, கிளாக் வைஸ் சுற்றி இந்த செடிக்கு ஊற்றுங்க. உங்களுக்கு ரிசல்ட்டு கண் கூட பார்ப்பீங்க. ஒரு தண்ணிக்கு ஆற்றல் உண்டு, அதை அதனால தான் எல்லா கிரகமும் கிளாக் வைஸ் இப்படி சுற்றுறாங்க. நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து இப்படி வருவாங்க. ஒரு ஒளி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுச்சுன்னா ஒளியை நீங்கள் இப்படி நவுத்துனீங்கன்னா என்னுடைய நிழல் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் விழுகும். அதனால தான் இருள் கிரகங்களை அப்படியே ரிவர்ஸில் போவாங்க. ராகுவும் கேதுவும் அப்படியே ரிவர்ஸில் வருவாங்க. ஒளி வந்து கிளாக் வைஸில் இப்படி சுற்றிக்கிட்டே வரும். அதனால ஒளிக்கும் இங்கே லைட்டுக்கு தனி சக்தி உண்டு, அதே மாதிரி அதனுடைய சுழற்சி முறைக்கும் தனி சக்தி உண்டு. அதனால நம்ம வந்து கண்ணாடி பாத்திரத்தை பயன்படுத்துறது ரொம்பவே உத்தமமானது. அதில் நம்ம அடுக்குமல்லியை போட்டு அதை எடுத்து நம்ம முகம் அலம்புறதும் கண்ணுக்கான விஷயங்களை செய்யறதும் பார்வை ஒளி மட்டும் இல்லை, மனதுக்கும் ஒரு ஒளியை கொடுக்குங்கிறது அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. இன்னொரு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது குருஜி. திருப்பதி போகணும்னா சந்திரனோட அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. சந்திரனோட இணையவே கூடாத அசுப கிரகங்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுங்க. நீங்கள் சந்திரன் கூட ராகு கேது இருந்தாலும் சரி, சந்திரன் கூட செவ்வாய் இருந்தாலும் சரி, நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை மோசமாக இருக்குதுன்னே வச்சுக்குவோம், நாம் கோடீஸ்வரன் ஆகணும்னு தான் பிளான் போட்டோம், ஆனால் நடந்தது வேறு மாதிரி நடந்துச்சுன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாளை போய் பாருங்கள். இங்கே ஏற்பட்ட தோஷம் இங்கே நீங்கள் வாங்கின அடி உடனேயுமே அங்கே சரியாகும். 2 இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளும் ஒரே நாளில் பிரதிஷ்டை பண்ணலான்னு முடிவு பண்ணப்பட்டவர்கள். ஆனால் திருப்பதியில் இருக்கக்கூடியவர் சொன்ன நாள் சொன்ன தேதியில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், இவர் அடுத்த நாள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். அவ்வளோதான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்புன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிராயச்சித்தம்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்களை தண்டிக்கணும்னு எந்த கடவுளும் இங்கே உங்களை எதுவுமே செய்யலை. அந்த ஒளி உங்களுக்கு வந்து சேரலை, அவ்வளோதான். உங்களுக்கு ஒத்துக்கலை, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மிஷினில் 15 வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு உடலில் எந்த பாதிப்புமே ஏற்பட்டிருக்காது. 3 தடவை நீங்கள் எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே போயிட்டு வந்திருப்பீங்க, உங்கள் கால்சியத்தை அதை அரிச்சு எடுத்துருக்கும். அவருக்கு அது நல்லது பண்ணுச்சு, உங்களுக்கு அது கெடுதல் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. உடம்பு அந்த எக்ஸ்ரே கதிர்களை தாங்கலை, இவ்வளோதான் இங்கே மேட்டர். அதனால் இங்கே தெய்வத்துக்கும் இந்த செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நிலவினுடைய ஒளி மட்டுமே சம்பந்தம். உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் பிறக்கும் போதே அசுப கிரகம் கூட இருந்துட்டா அது ஆக்டிவேட் ஆயிரும்.
சந்திரன் பலம் இழந்து போயிடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் சந்திரன் கூட கேது இருக்குது அப்படின்னா, கடக ராசியிலேயே இருக்குது அப்படின்னா, சந்திரனுடைய ஆட்சி பெற்ற அத்தனை ஒளியும் கேது வாங்கி கேது பலமாயிடுவார். சந்திர தசையிலேயே உங்களுக்கு பெருசா ஒன்றும் முன்னேற்றம் இருந்திருக்காது. ஆனா இந்த கேது தசை நடக்கும்போது நீங்க கோடீஸ்வரரா பீக்ல இருப்பீங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒளியுள்ள கிரகத்திலும் இருந்த மொத்த ஒளியும் இந்த இருள் வாங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இருளுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒளியை பிடிச்சி தனக்குள்ள இழுக்கிறது. ஆமா, இதுதான் பிளாக் ஹோலும் இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, அண்ட வெளியில இந்த பிளாக் ஹோல் இருப்பதற்கான காரணமும் அதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நாம் உருவாக்கின இந்த லைட்டு இந்த பூமியில அதிகப்படியான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா நமக்கு அப்படி ஒன்றும் நடக்கல. இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில என்ன ஹீட் இருக்கோ அதே தான் டெம்பரேச்சர் அப்படியே இருக்கு. அப்ப நான் உருவாக்குன அந்த ஹீட் எங்க போச்சுன்னா, அந்த பிளாக் ஹோல் நோக்கி போச்சு, இந்த கண்ணுக்குள்ள போச்சு, என் முடி இழுத்துச்சு. நீங்க உங்க முடியுமே இப்படி மறைச்சிட்டீங்க. என்ன மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ள வரவங்க எல்லாருமே அவங்க சிகையை மறைச்சிருவாங்க. ஆமா, தேவையில்லாத எண்ணங்களை கிரகிக்கக்கூடியது இந்த முடி. நீங்கள் அவதார் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மிருகத்தையும் இந்த மனுஷனையும் கட்டக்கூடிய ஒரு நியூரான் பிணைப்பு மாதிரி அப்படி காட்டுவாங்க. அது முடி தான், அதுதான் உண்மை. இந்த நியூரான் இணைவும் அப்படி தான் இருக்கும். இந்த முடி உங்களுடைய எல்லா எனர்ஜியும் உரியக்கூடிய தன்மையுடையது. அதனால முதல்ல நீங்கள் விவேகானந்தரை பார்க்கலாம், சத்குருவை நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ளேன்னு உள்ள வந்து நீங்கள் குருங்கிற ஸ்தானத்துக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் சிகையை வந்து மறைச்சிடணும். அதை யாரும் பார்க்கக்கூடாது, அது எதையும் இழுக்கக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான காரணம். பெண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்சிமம் நீங்கள் கவர் பண்ணலாம். சில மதங்கள்லையுமே அதை முன்மொழிஞ்சு தான் அவங்களுக்கு அதுவுமே கொடுத்தாங்க. இதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமா குருஜி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து திருப்பதி போகணுன்னாலே இந்த கருத்தை முன் வச்சுட்டோன்னா பயப்படுவாங்க. அதனால தான் நான் இந்த கேள்வியே எடுத்தேன். ஒருவேளை அவங்களுக்கு கூட இந்த கிரகங்கள் இருந்தால் அற்புதமான மாற்று வழிபாடு சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெருமாளோட தரிசனம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்குமே அற்புதமான விளக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பௌர்ணமி தினத்தை சித்தர்களோட எப்படி நம்ம வந்து மகிழ்வோட கொண்டாடணும், அது முதல்ல நமக்கு மன நிறைவையும் கொடுக்கும். மன நிறைவு இருந்ததுன்னா, மனதில் ஒரு அமைதியும் தெளிவும் இருந்ததுன்னா பண சேர்க்கை தானாகவே நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக குருஜி சொல்லியிருக்காங்க. ஸோ நேயர்கள் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நேயர்களுக்கு அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல குருஜி. கிழக்கிய சித்த நமோ நம.